ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனல பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவ நீங்க எங்களுக்கு தரணும்னு நெனச்சா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது முட்டைய வச்சு செய்ய போற வடை தாங்க. இதுக்கு நாம 2 முட்டைய வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டைய நாம துருவல்ல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். முட்டையோட துருவல் நமக்கு ரொம்ப சின்னதா இருக்கணுங்க. அதனால பெரிய ஹோல்ல வச்சு துருவாம சின்ன ஹோல்ல வச்சு துருவி எடுத்துக்கோங்க. பாருங்க முட்டை எவ்வளோ சின்ன சின்ன துருவலா கிடைச்சிருக்குன்னு. இனி இதுக்கு கூட நாம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணுங்க. பெரிய வெங்காயத்தையும் ரொம்ப பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த பொடியா நறுக்கின வெங்காயத்தை நாம 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இனி இதுல வாசனைக்காக வெள்ளை மிளகு நாங்க சேர்த்துக்கிறோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்க பச்சை மிளகும் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு தூளும் சேர்த்துப்போம். அதனால காரம் தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. இப்ப அந்த மிளகையும் நம்ம பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இனி வாசனைக்காக 1 கொத்து அளவு கருவேப்பிலையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா பொடியை நறுக்கின மல்லித்தழையையும் சேர்த்துக்கோங்க. நீங்க கருவேப்பிலையும் மல்லித்தழையும் சேர்த்தீங்க அப்படின்னா தாங்க வாசனை நல்லா இருக்கும். இல்லாட்டி நமக்கு முட்டை வாசனை அப்படியே தெரியும். இனி இதுல உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல வற்றல் பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலா காஷ்மீர் சில்லி கூட சேர்த்துக்கலாம். இதுல இனி கொஞ்சமா பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம். நாங்க முழுசா சேர்த்திருக்கோம். நீங்க பொடியா வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கூடவே நல்ல மிளகு பொடியையும் சேர்த்துக்கோங்க. இனி கொஞ்சமா பெருங்காய பொடியையும் சேர்த்து எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கணுங்க. ஏன்னா நம்ம முட்டை எடுத்திருக்கிறனால இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இனி இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சேர்த்துக்கிட்டாலும் போதுங்க. 2 முட்டைக்கு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவும் சேர்த்து எடுத்துக்கோங்க. கடலை மாவு நம்ம சேர்த்தாதாங்க நம்மளுக்கு வடைக்கு பிடிக்கிற மாதிரி உருண்டை பிடிக்க வரும். கடலை மாவு அதுக்குன்னு நிறையவும் சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கு பதிலாக ஃபுல்லா உள்ள மாவு மட்டும்தாங்க இருக்கும். இனி இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா தான் வெளிப்பக்கம் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாமே நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல கலரா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமா உங்கள்ட்ட இருக்க ஃபுட் கலர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதுல நீங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி மட்டும் சேர்த்துறவே செய்யாதீங்க. அப்படி நீங்க சேர்த்தீங்கன்னா நம்ம பொரிக்கும் போது பிரிஞ்சு போயிடும். தண்ணிக்கு பதிலா ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. நாங்க இதுல முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தாங்க சேர்த்துக்கிறோம். நீங்க மஞ்சள் கருவையும் வெள்ளைக்கருவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனா மஞ்சள் கரு நாம சேர்க்கும் போது முட்டையோட வாசனை நல்லா தூக்கலா தெரியுங்க. முட்டையோட வாசனை பிடிக்காதவங்க வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதுல நீங்க முட்டையோட வெள்ளைக்கரு குறைவா சேர்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும்போது இந்த வடை பிரிஞ்சு போயிடும். முட்டைய அதிகமா சேர்த்தீங்க அப்படின்னா இந்த வடை சீக்கிரமே கரிஞ்சு போயிடும். அதனால கரெக்டா பார்த்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க முட்டையை ஊற்றி எடுத்துக்கோங்க. நாங்க மொத்தமா 3 ஸ்பூன் அளவுக்கு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கிட்டோம். இனி இதை நாம வடை ஷேப்ல தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தாங்க. இனி இதை நாம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தாங்க. ஃப்ளேமை நீங்க மீடியம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா செய்யுங்க. ஏன்னா நாம இதுல வேக வைத்த முட்டையை சேர்த்திருக்கோம். வேக வைத்த முட்டையை நாம எண்ணெயில சேர்க்கும் போது அது சில சமயம் பொட்டி தெறிக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. இல்லைன்னா சில சமயம் நீங்க போட்ட உடனே எண்ணெயில இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ரெசிபி தடவையா செய்யறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யுங்க. ஒருவேளை நீங்க எண்ணெயில போட்டதுக்கு அப்புறமா பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறமா அதை தனியா எடுத்து கொஞ்சமா முட்டையும் சேர்த்து திருப்பி வடை மாதிரி தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இனி இந்த வடையை 2 பக்கமும் நல்ல பொன்னிறமா சிவந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. இப்போ உங்கள் குழந்தைங்க முட்டை சாப்பிடலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முட்டையை வடையாக செஞ்சு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வடையை நீங்கள் 1 வயசு குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா முட்டையோட வாசனை பிடிக்காதவங்களுக்கு இந்த வடை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. முட்டை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபிய பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.